ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க அப்படி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த பச்சை பயிர் வந்து இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாடு. பாட்டை பாத்தீங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்பவும் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும் பச்சை பயிர்ல வந்துட்டு. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறேன். அப்பதான் இவங்க சாப்பிட்றாங்க. சுழிய மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இவங்க சாப்பிட்ற மாதிரி தான் ரெசிபி செய்ய போறேன். ஓகேவா? ஆமா, பச்சை பயிர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சத்தும் இருக்கு, நார் சத்தும் இருக்கு, இரும்பு சத்தும் இருக்குது. இதுல வந்து பச்சை பயிர் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி கொடுக்கும். அது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு. அப்படிதானப்பா? இப்ப விசில் வர வரைக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இந்த சர்க்கரையை போட்டுடலாம். ஒரு கப் சர்க்கரையை. ஆமா, இதுக்கு வந்து பாகு பதம் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தண்ணியில வந்து கரைஞ்சிச்சுன்னா போதும். விசில் வருதா பாரு. புகை வருது. விசில் வருது, விசில் வருது, விசில். அவ்வளவு பயம் இருக்கிறவன் எதுக்கு வந்து இங்க நிக்கிறேன்? சொல்லு. இன்னொரு விசில் வரதா செய்யும். ஏன்பா மீன் இல்லப்பா, சக்கரை பாக்குப்பா, நாட்டு சக்கரை. ஆமா, 3 விசில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே? இப்ப பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப வந்து இத தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்க மத்தால கூட நல்லா மசிச்சுக்கலாம். இது மாதிரி மசிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து இந்த பாகலை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். எதுடா பூண்டு? இது பூண்டாம், பாத்துக்கங்க. இது பூண்டாம், ஏலக்காய். நீ எல்லாம் பூண்டுக்கும் ஏலக்காய்க்கும் வித்தியாசம் தெரியல. சமையல் கட்டுல வந்து நிக்கிற. அதை பத்தி வரக்கூடாது. ஓகேவா? இப்ப வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பூ வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. இது வந்து மேல கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்ப இது நல்லா வந்து சுண்டி வரட்டும். இப்ப பச்சை பயிர் நல்லா சுண்டிடுச்சு. இப்ப நம்ம இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். ஆமா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு
இதுல நீங்க நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுறதும் குட்டி குட்டி உருண்டையா நம்ம பிடிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி பிரென்னாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரென்னா இது அப்படியே உருண்டை பிடிக்காமலே கூட சாப்பிடலாங்க. இவங்கெல்லாம் உருண்டை பிடிச்சி கொடுத்தாதான் சாப்பிட்றாங்க. இதை நீங்க வந்து மைதா மாவு வச்சு இல்ல சுழிய மாதிரி கூட போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் அது. ஆளுக்கு ஒரு உருண்டைக்கு பேர் வைக்கிறோம் பாத்தியா. இப்ப வந்து பாசிப்பயிறு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நானும் பிரெண்டும் போய் சாப்பிட போறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுப்பா. பாய் பாய்.